கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம குடும்ப நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஃபேமிலி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். தொலைக்காட்சி நேயர் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் வத்தலகுண்டு கிறிஸ்துவின் சபை ஊழியரும் வேர்ல்டு எவாஞ்சலிசம் பைபிள் ஸ்கூல் ரெஸ்பெக்டட் டைரக்டர் சார் அர்ஜுனன் அவர்கள் உங்களோட தேவ செய்தியை தொகுத்து வழங்குவார். கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பானவர்களே, வேதாகம குடும்பங்கள் பைபிள் ஃபேமிலிஸ் என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு நோவாவின் குடும்பம், த ஃபேமிலி ஆஃப் நோவா. நோவா அப்பொழுது வாழ்ந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு நீதிமானாக இருந்தான் என்பதை நாம் நன்கு அறிவோம். கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்ததாம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. தேவனுடைய கிருபை என்பது பெரிய ஆசீர்வாதம். அந்த கிருபையை நோவா பெற்றுக்கொண்டார். அவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. கிருபை கிடைத்ததென்றால் அதற்கு தகுதியானவனாக நோவா இருந்தான். அதைத்தான் நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு அவ்விதமான கிருபை கிடைக்க வேண்டும் என்றால் நாம் அதற்கு பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த கிருபை நமக்கும் கிடைக்கும். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனம், நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா was a just man and perfect in his generations, and Noah walked with God. தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தான். அவரோடே பேசிக்கொண்டே இருந்தான். அது எத்தனை ஆசீர்வாதமான காரியம். இன்னைக்கு நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்கக்கூடிய அநேகரை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம். ஒவ்வொரு நிமிடமும் பிதமாகிய தேவன் நமக்கு கொடுத்த ஈவு. அந்த நிமிடத்தை நாம் அவருக்காக செலவு செய்வோம் என்றால் எத்தனை ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு நேரத்தை வீணடிக்கக்கூடிய அநேகரை நாம் இந்த உலகத்திலே பார்க்க முடிகிறது. ஆனால் நோவாவோ தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். எத்தனையோ பேர் இருந்தாங்க, அவங்களெல்லாம் தேவன் பார்க்கவில்லை. நீதிமானாகிய நோவாவை தேவன் கண்ணோக்கி பார்த்தார். அவருடைய கண்களிலே அவனுக்கு தான் கிருபை கிடைத்தது என்று வேதாகமம் சொல்கிறது. இரண்டாவதாக அவனுடைய குடும்பத்தை பற்றி நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 6வது அதிகாரம் 18வது வசனம், ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். நோவாவுக்கு 3 மகன்கள் இருந்ததாக பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. சேம், காம், யாப்பேத். இந்த 3 பேரும் நோவாவுடைய பிள்ளைகள். இந்த 3 பேருக்குமே அவன் திருமணம் செய்திருந்தான். மருமகள், 3 மருமகள். நோவா அவனுடைய மனைவி.
அவனுடைய மனைவியினுடைய பெயர் நமக்கு இங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் மனைவி நோவாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலுள்ள ஒரு மனைவியாக இருந்தாள் என்று இந்த வசனங்களை நாம் தியானிப்பதின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். நோவாவோடு தான் தேவன் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். நீயும் உன்னோட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரும் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். ஒரு பேழையை உண்டு பண்ணி அந்த பேழையிலே ஏறிக்கொள்ளுங்கள், இந்த உலகத்தை அழிக்கப் போகிறேன் என்ற ஒரு செய்தியை நோவாவோடு கூட நம்முடைய பிதாவாகிய தேவன் அக்காலத்திலே பகிர்ந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 6வது அதிகாரம் 21, 22 வசனங்கள் ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடே காக்கப்படுவதற்கு உன்னிடத்தில் வரக்கடவது, உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். எவ்வளவு நாளைக்கு இந்த பேழை தண்ணீரிலே மிதக்கப் போகிறது நோவாவுக்கு தெரியாது, தேவனே அறிவார். ஆனால் அந்த பேழையில் இருக்கக்கூடிய நாள் வரைக்குமாக உனக்கும் ஆகாரம் வேண்டும், உன்னோடு இருக்கிறதான ஜாதி ஜாதியான மிருகங்கள், ஜாதி ஜாதியான பறவைகள், ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகள், இவைகள் எல்லாம் நீ சேர்த்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் வர ஆரம்பித்தது. அப்படியே பேழைக்குள்ள அதற்கு வேண்டிய இடங்களை எல்லாம் நோவா தன்னுடைய குடும்பத்தாரோடு கூட ஒழுங்கு செய்தார். நோவா கொப்பேர் மரத்தாலே அந்த பேழையை கட்டினார். நோவோடு இருந்த அவனுடைய மனைவி, அவனுடைய 3 பிள்ளைகள், 3 மருமக்கள் எல்லாரும் சேர்ந்து ஆக 8 பேருமாக சேர்ந்து அந்த பேழையை கட்டியிருக்கக்கூடும். எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம் என்று பார்த்தீர்களா? மிக சிரமப்பட்டு அந்த காரியங்களை அவர்கள் செய்திருக்கக்கூடும். எல்லாவற்றையும் சேர்த்தார்கள். ஆகாரங்களை சேர்த்து வைப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. எத்தனையோ நாட்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அந்த பேழையிலே ஏற்றியாக வேண்டும். அதுவும் மிருக ஜீவன்களுக்கு ஏற்ற வேண்டும். இப்போ எவ்வளவு தேவைப்படும்? தண்ணீர் முதல் கொண்டு எல்லாமே அங்கே அவர்கள் சேகரித்து வைத்தார்கள். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 7வது அதிகாரம் 1வது வசனம், கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அப்போது இருந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நீதிமானாக தேவனுடைய பார்வையிலே நோவா காணப்பட்டார். ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடைய கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். 8 பேர் மாத்திரம் உள்ளே பிரவேசித்து காக்கப்பட்டார்கள். உள்ளே அவர்களை அனுப்பி தேவன் கதவை அடைத்தார். அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு நோவா அப்படியே கீழ்ப்படிந்தான். அவர் சொன்னபடியெல்லாம் செய்து முடித்தான். நோவாவுடைய வார்த்தைக்கு அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் கீழ்ப்படிந்து எதிர்பேசாமல் அங்கே பேழைக்குள்ளே பிரவேசித்தார்கள். ஒருவேளை அவிசுவாசமான எண்ணம் அந்த குடும்பத்தார் மத்தியில் இருந்திருக்கும் என்றால், நோவாவுக்கு ஏதோ ஆகிவிட்டது, மழையே இல்லை, மழை பெய்ய போகிறதா, இந்த உலகம் ஜலத்தினாலே அழிய போகிறதா, தேவன் நோவாவோடு சொன்னாராம், இதெல்லாம் நாம் எப்படி ஏற்றுக்கொள்வது என்ற அவிசுவாசம் அவர்களுக்குள்ளாக எழும்பவில்லை. அவர்கள் அப்படியே கீழ்ப்பிடித்தார்கள். நோவாவுடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். எதிர்பேசாமல் நோவாவின் பிறகாலே அங்கே கடந்து சென்றார்கள். அன்பானவர்களே, நீங்கள் உங்களுடைய குடும்பம் எவ்விதமாக இருக்கிறது? தேவ வார்த்தைக்கு முழு குடும்பமும் கீழ்ப்படிய வேண்டும். குடும்ப தலைவர்கள் இதற்கு பொறுப்பாளிகளாக இருக்கிறார்கள். குடும்ப தலைவனே அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய முழு பொறுப்பாளியாக இருக்கின்றார். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடிக்கிறதில்லை.
நோவாவுடைய வார்த்தைக்கு 3 பிள்ளைகளுமே கீழ்ப்படிந்திருந்தார்கள். எப்படி கீழ்ப்படிந்தார்கள்? கர்த்தருக்கேற்ற போதனையிலும் சிச்சையிலும் நோவா வளர்த்திருப்பார். திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கூட நோவாவுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள் என்றால், ஆக அவர்கள் எப்படி வளர்க்கப்பட்டிருப்பார்கள்? இன்றைக்கு இந்த விதமாக நீங்களும் உங்களுடைய குடும்ப பிள்ளைகளை வளர்க்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் கடைசி வரைக்கும் உங்களுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து தேவன் ஏற்படுத்திய அந்த திட்டத்துக்குள்ளாக நீங்களும் பிரவேசிக்க முடியும், அவர்களும் பிரவேசிக்க முடியும். 40 நாள் மழை பெய்ததாக பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 7வது அதிகாரம் 2 முதல் 4 வசனங்கள். பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடே காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடும், சுத்தமல்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும், ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக 7 ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார். எல்லாவற்றையும் நான் அழித்து போடுவேன். நான் உண்டு பண்ணின எல்லாவற்றையுமே அழித்து போடுவேன். இந்த 8 பேரை தவிர எல்லாமே அழிக்கப்பட்டது. 8 பேரோடு கூட சேர்க்கப்பட்ட அந்த 7 ஜோடுகள் உள்ள மிருக ஜீவன்கள், பறவைகள் எல்லாமே காப்பாற்றப்பட்டது. 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்ததா. இன்றைக்கு 3 நாட்களுக்கு மழை வந்தாவே மாதக்கணக்காக தண்ணீர் வற்றாமல் இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். இரவும் பகலும் 40 நாள் மழை பெய்தது என்றால் அந்த பூமி எப்படி இருந்திருக்கும்? ஃபுல்லாக ஜலத்தினாலே நிறைந்தது. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாக என்று நாம் பார்க்கிறோம். ஜலம் பிரவாகித்து கொண்டிருந்தது. இந்த பேழையிலே நோவாவுடைய குடும்பத்தார், மிருக ஜீவன்கள் எல்லாம் இருந்தது. ஆக தேவன் சொன்னபடியாக 7 நாட்களுக்கு அப்புறம் தான் மழையை பெய்ய ஆரம்பிக்கிறது. 7 நாளைக்கு மழை பெய்யவில்லை. இந்த 7 என்பது மிக மிக முக்கியமான ஒரு எண்ணாக இருக்கிறது. வாரத்தின் நாட்கள் 7. 7ஆம் நாளே தேவன் ஓய்ந்திருந்தார். 6 நாள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். 7ஆம் நாளே இந்த ஓய்வு நாளே அவர்கள் கை கொள்ளும்படியாக அவர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. ஆக ஒவ்வொரு வாரமும் அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். நாமும் கூட வாரத்தின் முதல் நாளிலே சபையாக கூடுகிறோம். ஆக ஒவ்வொரு வாரமுமே நம்ம நினைவு கூற வேண்டும். ஒவ்வொரு வாரமே நம்ம ஆராதனை செய்ய வேண்டும். அது வேதாமத்தினுடைய போதனையாக இருக்கிறது. தேவன் நம்மிடத்தில் அவைகளை எதிர்பார்க்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இரவு பகல் 40 நாள் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணினார். அந்த நோவா செய்த கப்பல் அப்படியே மிதக்க ஆரம்பித்தது என்று நாம் பார்க்கிறோம். 4வதாக நாம் பார்க்கும்போது நோவாவும் அவனோடு இருந்த ஜனங்கள் எல்லாமே காக்கப்பட்டது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுவது. ஆதியாகமம் 7வது அதிகாரம் 23வது வசனம். மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்தது. அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனுடைய பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. தேவனுடைய அநாதி திட்டம் அற்புதமான திட்டம். இந்த உலகத்தை உண்டு பண்ணினவர் அவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் தன் இஷ்டத்தின்படியாக செய்கிறார். ஒரு வீட்டை உண்டு பண்ணினவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த வீட்டை கட்டவும் செய்வான், அதை இடித்து தள்ளவும் செய்வான். அதே போல வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் இந்த நோவா குடும்பத்தை மாத்திரம் பேழையிலே தப்ப வைத்து மற்றவர்கள் எல்லாவற்றையும் அழித்து போடுகிறதை இந்த வசனமானது சொல்லுகிறது. எல்லாமே மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. எல்லாம் அழிக்கப்பட்டு நோவா அவனோடு கூட பேழையில் இருந்த உயிர்கள், அவனுடைய குடும்பம்,
மற்ற மிருக ஜீவன்கள், பறவைகள், ஊர்வனவற்றை மாத்திரம் தேவன் காத்தார். மிச்சம் எல்லாமே அழிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். 150 நாட்கள் ஜலம் பிரவாகித்துக் கொண்டிருந்தது. ஏறக்குறைய 5 மாதம் என்று நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 3-4 வசனங்கள். ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றிக்கொண்டே வந்தது. 150 நாள்களுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலையிலே தங்கிற்று. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே என்று பார்க்கிறோம். பேழை அரராத் என்னும் மலையிலே தங்கிற்று. அந்த 7 என்பது மிக மிக முக்கியமான ஒரு எண்ணாக இருக்கிறது. தேவனுடைய திட்டம் அது 7 மாதங்கள் மிதக்க வேண்டும். பிறகு அந்த மலையிலே போய் நிற்க வேண்டும். அந்த அரராத் என்று சொல்லக்கூடிய மலையிலே போய் நின்றது. அப்படியே தண்ணீர் வத்த ஆரம்பித்தது. உடனே அவர்கள் இறங்கவில்லை. இதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். இன்னும் நாட்கள் சென்றது. பேழைக்குள்ளே இருந்தார்கள். பேழைக்குள்ளே இருந்து கொண்டு அவன் தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தான். 7 நாள் பொறுத்தான் என்று வேதாகமம் சொல்கிறது. ஆதியாகமம் 8வது அதிகாரம் 10-12 வசனங்கள். பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். முதலாவது காகத்தை விட்டான். காகம் உட்காருவதற்கு இடமே இல்லை, அங்கு இங்கும் போகிறதாக வருகிறதாக இருந்தது. பிறகு அவன் என்ன செய்கிறான், ஒரு புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். 7 நாட்கள் பொறுத்திருந்தான். அதுக்கு கூட நாம் கூட எந்த ஒரு காரியத்திற்குமே பொறுக்கிறதில்லை. அதாவது உடனே தேவன் செய்யணும். இங்கே பாருங்க, 7 நாள் அதுக்கு டைம் கொடுக்குறான். அதுக்கப்புறம் நம்ம விட்டு பார்க்கலாம் வத்திருக்கா என்று. ஆக 7 நாள் பொறுத்திருந்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்து கொண்டான். அதுவும் பாருங்க, ஒரு ஒலிவ மரத்தினுடைய இலை தான் முதலாக. இன்னைக்கு ஆலிவ் ட்ரீ அதிகமாக காணப்படக்கூடிய தேசம் இஸ்ரவேல் தேசம். பாலும் தேனும் மூடக்கூடிய அந்த கானான் தேசம் என்று பார்க்கிறோம். அந்த ஒலிவ இலையை அந்த புறா குத்தி கொண்டு வந்திருந்தது. பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். அது அவனிடத்திற்கு திரும்ப வரவில்லை. பின்னும் ஒரு 7 நாளைக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட். புறாவை வெளியே விடுகிறான். அது போனது, திரும்ப வரவில்லை என்று பார்க்கிறோம். தேவன் மனிதனோடு கூட ஒரு உடன்படிக்கையை செய்தார். ஆதியாகமம் 9வது அதிகாரம் 10-11 வசனங்கள். உங்களோட பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவஜந்துக்கள் பரியந்தமும் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்று, பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். ஒரு வான வில்லை மேகத்தில் வைத்தார். மனிதனோடும் சகல மிருக ஜீவன்களோடும் கூட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். இனிமேல் ஜலத்தினால் அழிக்க மாட்டேன். இது தேவன் செய்த உடன்படிக்கையாக இருக்கிறது. இன்று அந்த வானவில்லை நம்ம பார்க்கிறோம். மழை வரக்கூடிய சமயத்துல எல்லாம் அந்த வானவில் தோன்றுகிறது. இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? பூமி முழுவதுமாக தண்ணீரினால் இனிமேல் அழிக்கப்பட மாட்டாது. இது தேவன் நோவாவோடு செய்த உடன்படிக்கை. அப்பொழுது இருந்த எல்லா மிருக ஜீவன்களும் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் இவ்விதமான ஒரு உடன்படிக்கையை செய்தார். ஆக தேவன் எவ்வளவு கிருபை உள்ளவர் என்று பார்த்தீங்களா? மனுஷகுமாரன் இந்த பூமியை அழிக்க அல்ல, அதை ரட்சிக்கத்தான் வந்தார் என வேதாகமம் சொல்லுகிறது. எனவே அன்பான சகோதரனே, சகோதரியே, அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு நேராக நீ உன்னுடைய வேண்டுதலை தெரியப்படுத்துவீரானால் உன்னுடைய ஜெபத்தை அவர் கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அன்றைக்கு நோவாவை தேவன் தேர்வு செய்தார். அவன் மூலமாக
அவனுடைய குடும்பம் முழுவதுமாக ரட்சிக்கப்பட்டது, காக்கப்பட்டது. அதற்கு பின்பதாக வந்தவர்கள் தான் இந்த உலகத்தில் இருக்க நீங்களும் நானும். நாம் எல்லாமே நோவா வழியே வந்தவர்கள் தான். நமக்கான பாடம் என்ன? ஐந்தாவதாக லூக்கா 17வது அதிகாரம் 26, 27 வசனங்களிலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. அதே விதமாக தான் இந்த கடைசி நாட்களில் நடக்கும். இப்பொழுதும் அப்படித்தானே நடந்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் குடிக்கவும் விளையாடவும் தங்களை பற்றி யோசிக்காமல் தேவனுக்குரிய கணத்தை செலுத்தாமல் கண்போன போக்கிலே போய்கொண்டிருக்கிறார்கள். நோவாவினுடைய நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரக்கூடிய நாட்களிலுமே நடக்கும் என அப்பொழுதே ஆண்டவர் போதிக்க ஆரம்பித்து விட்டார். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்களாம். கண்டுக்கிறவே இல்லை. நோவாவோடு கூட பிரவேசித்திருக்கலாம், அவர்களும் மணந்திருப்பிருக்கலாம். நோவாவுடைய வார்த்தையை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, எல்லாம் புறம்பே தள்ளினார்கள். இன்றைக்கு உலகம் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இயேசு எப்பொழுது வரப்போகிறார்? அப்பொழுது பார்த்துக்கொள்ளலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். பின்னாடி வர்றதை யார் பார்த்தது? யார் கேட்டது? இன்றைக்கு இருப்போம், நாளை சாவோம் என்று மனிதன் துணிந்து ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்களை பிதாவாகிய தேவன் நேசிக்கிறார். அவர் உங்களை உண்டு பண்ணினார். எனவே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை ரட்சிக்க தேவன் திட்டம் கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்கள் என்றால், நோவா குடும்பம் தப்பினதைப் போல உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் தப்புவிக்க பிதாவாகிய தேவன் வல்லவராக இருக்கிறார். எபிரேயர் 11:7 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். விசுவாசத்தினால்தான் இதெல்லாம் நோவா செய்தார். யார் பார்த்தது உலகம் அழிவதை? மழையே பெய்யவில்லை. எப்படி இந்த உலகம் முழுவதுமாக மழை பெய்து இந்த உலகம் முழுவதும் எப்படி அழியும்? நம்பிக்கையே வராது ஜனங்களுக்கு. ஆனால் நோவா அதை விசுவாசித்தான். அதைத்தான் எபிரேய ஆசிரியர் சொல்கிறார், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பற்றி நம்ம பார்க்கவே இல்லை. ஆனால் தேவனுடைய எச்சரிப்பின் சத்தம் அவனுடைய காதுகளிலே தொனித்தது. பயபக்தி உள்ளவனாக மாறினான். தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை ரட்சிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின்படியாக நீங்கள் ரட்சிக்க வேண்டும். உங்களுடைய சுய முயற்சினாலே அல்ல. தேவனுடைய வார்த்தைக்கு நோவாவை போல கீழ்ப்படுவீர்கள் என்றால் அந்த குடும்பம் முழுவதுமாக ரட்சிப்பின் பாத்திரமாக மாறும். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம் என்றால் நித்தியமாக நாம் அவரோடு கூட வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறுவோம். எட்டர்னல் லைஃப், அது நித்தியமான வாழ்க்கை. இந்த பூமியில வாழக்கூடிய வாழ்க்கை அநித்தியமான வாழ்க்கை, சமாதானமற்ற வாழ்க்கை. ஆனால் நித்திய வாழ்க்கை அது சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. அங்கே புசிப்பும் குடிப்பும் இல்லை. அங்கே தேவனே வெளிச்சமாக இருப்பார். அற்புதமான ஒரு இடம். அந்த இடத்திற்கு பிதாவாகிய தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். நாம் ஆயத்தமாகும். 1 பேதுரு 3வது அதிகாரம் 20வது வசனம், 8 பேர் காக்கப்பட்டார்கள் என பேதுரு குறிப்பிடுகிறார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள், அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். பூர்வத்திலே தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் அநேகர் அழிக்கப்பட்டார்கள் ஜலத்தினாலே. ஆனால் இந்த 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். இன்றைக்கு அதே போல ஞானஸ்நானம் வைக்கப்பட்டிருக்கிறது.
அன்றைக்கு அவர்கள் ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் அழிவிலிருந்து, அந்த பேழையிலிருந்து காக்கப்பட்டார்கள். அதே போல நாம் ஞானஸ்நானத்தின் மூலமாக இன்றைக்கு நீங்களும் நானும் காக்கப்படுகிறோம். ஒரே ஒரு ஞானஸ்நானம். அன்றைக்கு நோவா கீழ்ப்படிந்து அந்த ஜலப்பிரளயத்திலிருந்து காக்கப்பட்டான், தன்னுடைய குடும்பத்தோடு காக்கப்பட்டான். நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் என்றார், ஞானஸ்நானத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம் என்றார். அதன் வழியாக நம்மை ரட்சிப்பதற்கு பிதாவாகிய தேவன் வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிகள், அவரை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள், கீழ்ப்படியுங்கள், உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையின் மூலமாக தெரியப்படுத்துங்கள். கர்த்தருக்குள்ளாக நீங்கள் புது மனுஷனாக மாறும்போது எல்லாம் புதியவைகளாக மாறும். தேவன் உங்களோடு கூட இருப்பார். அன்றைக்கு நோவாவோடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். தானும் ரட்சிக்கப்பட வேண்டும், தன்னுடைய குடும்பமும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு பேழையை உண்டு பண்ணினான். தேவன் கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான் என வேதாகம் சொல்கிறது. நீங்கள் முதலாவது விசுவாசிக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தாருக்கு அதை குறித்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். எத்தனையோ காரியங்களை குறித்து நம்ம குடும்பத்தாரோடு கூட பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் கர்த்தருடைய விஷயங்களை குறித்து பகிர்ந்து கொண்டீர்களா? உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த விதமான போதனைகளை கருத்தாக போதித்தீர்களா? அப்பொழுது நோவா பிள்ளையைப் போல அவர்கள் வளருவார்கள். கர்த்தருக்குள்ளாக வளர வேண்டும். உலக பிரகாரமான காரியத்திலே அல்ல. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என வேதாகம் சொல்கிறது. எனவே கர்த்தருக்கு நேராக அந்த சிந்தையிலே அவர்களை வளர்க்க பிரயாசப்படுங்கள். நோவா குடும்பத்தை ரட்சித்த தேவன் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரை ரட்சிக்கத்தக்கதாக நாங்கள் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, நோவாவோடு சேர்ந்து 8 பேர் காக்கப்பட்டார்கள் என்று நாங்கள் தியானம் செய்தோம். அதை போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நேயர்கள் குடும்பமாக உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ரட்சிக்கப்படத்தக்கதாக அவர்களை சத்தியத்தின் பாதையிலே தொடர்ந்து வழிநடத்தியல வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். உங்களுடைய வாலிப பிள்ளைகளை வேர்ல்டு எவாஞ்சலிசம் பைபிள் ஸ்கூலில் சேர்த்து பயன்பெறலாம். உங்கள் பகுதியில் வேதாகம பாடசாலை மற்றும் சகோதரிகள் கூட்டம், சுவிசேஷ கூட்டம் நடத்த விரும்பினால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்கள் பகுதிக்கு வந்து சத்தியத்தை அங்குள்ளவர்களோடு கூட சேர்ந்து பகிர்ந்து கொள்வோம். சபை வளர்ச்சிக்கு உங்கள் பகுதியிலே கர்த்தருடைய சபை உருவாவதற்கு அது மிகவும் ஊன்றுகோலாக இருக்கும். தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் யூடியூப் சேனல் துவங்கியிருக்கின்றோம். நிகழ்ச்சிகளை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு வத்தலக்குண்டு பைபாஸ் சாலையிலே உள்ள கெத்செமனே கார்டன் என்ற இடத்திலே கிறிஸ்துவின் சபையாக நாங்கள் கூடி தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்து வருகிறோம். அந்த ஆராதனையிலே நீங்கள் வந்து பங்கு கொள்ளலாம், கர்த்தருடைய செய்தியை கேட்கலாம். நாம் ஒருமனப்பட்டவர்களாக கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு அது உதவியாக இருக்கும். எனவே எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த இடத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு வரலாம். எங்களுடைய மொபைல் எண் 9443558041 மற்றும் 6379350509 என்ற மொபைல் எண்ணுக்கு எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் எங்களை சந்திக்க விரும்புகிறவர்கள் இந்த மொபைல் எண் மூலமாக தொடர்பு கொண்டு எங்களை இல்லத்திலே வந்து சந்திக்கலாம். ஆவிக்குரிய ஆலோசனைகளை பெற்று செல்லலாம்.
கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கத்தக்கதாக நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுகிறோம். May God bless you all.